எப்பவுமே வந்து டேஷ்போர்டு இது லாகின் பண்ண உடனே நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பில்லிங் தான். ஓகேங்களா? நம்ம லாஸ்ட்டாக 3 நாளாக வந்து ஓப்பனே பண்ணல என்னோட இடபிள்யூஎஸ் போர்ட்டலை. ஸோ ஓப்பன் பண்ணி ஓகே பட்ஜெட்டு கரெக்டாக இருக்கா, ஏதாவது எக்ஸஸாக வந்திருக்கா, மெயிலில் நமக்கு வரும். இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அமௌண்ட் யூஸ்டு 0 தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. அப்புறம் ஃப்ரீ டயர் செக் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டயரில் ஏதாவது நம்ம அதிகமாக யூஸ் நான் அன்னைக்கு என்ன பண்ணிட்டேன் சார், நான் ஈவினிங் ட்ரையல் பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் அந்த இன்ஸ்டன்ஸா எல்லாம் விபிசி டெலிட் பண்ண மறந்துட்டேன். ஓகே அப்புறம் இன்ஸ்டன்ஸ் ஓகே அடுத்த சொல்லுங்கள் நாள் சொல்லுங்கள். காலையில தான் பார்த்தேன். அப்போ 14 ஹவர்ஸ் யூஸ்டுன்னு மாதிரி இருந்துச்சு. ஓகே பாருங்க. அதெல்லாம் ஏன்னா ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க 750 ஹவர்ஸ் தான் நம்ம பெர் ம். மந்த் யூஸ் பண்ண முடியும். அது தாண்டி ஓகே. போச்சுன்னா சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நம்மளோட அசால்ட்டா நம்ம இருந்துட்டோம்னாலே வந்து ஆ. நம்ம காசு கையில இருந்து பே பண்ற மாதிரி வரும். அதனால வந்து நீங்க அத உடனே வந்து என்ன பண்ணணும், ஓகே. ரிமூவ் பண்ணிடணும். நீங்க பண்ணி முடிச்சீங்களா, உங்களுக்கு வருதோ வரலையோ அவுட்புட், ஓகேவா? ஓகே. உங்களுக்கு அவுட்புட் ம். வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நம்ம நாளைக்கு திரும்ப ட்ரை ஓகே. பண்ணலாம் அப்படின்னு அந்த இன்ஸ்டன்ஸ் அப்படியே வச்சிருந்தோம்னா நம்ம அப்புறம் நம்ம தான் பே பண்ணணும். ஓகே. ஓகேவா? ஓகே. அதனால வந்து விபிசிக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்களா சார்? விபிசி வந்து இன்ஸ்டன்ஸோட கனெக்ட் ஆயிருந்ததுன்னா எடுப்பாங்க. இன்ஸ்டன்ஸோட கனெக்ட் ஆகாம நார்மலா இருந்துச்சுன்னா அதுக்கு பைசா கிடையாது. பட் ஓகே. விபிசிலேயே வந்து நீங்க NAT கேட்வேன்னு ஒன்று இருக்கு. NAT கேட்வே வந்து நம்ம வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, NAT கேட்வே எதுக்கு யூஸ் பண்றோம். ஒரு ம். பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கு, ஒரு பிரைவேட் ஐபி அட்ரஸ் இருக்கு. ரெண்டுமே வந்து ம். டிரான்சிஸ்ட் பண்றதுக்கு தான் அதை யூஸ் பண்றோம். ஸோ அது வந்து நம்ம ம். வந்து விபிசியோட கனெக்ட் பண்ணியிருந்தா அதுக்கு காசு. நம்ம அந்த NAT ஓகே. கேட்வேல நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. நம்ம வந்து அதை தியரியா ஓகே. மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஒரு வாட்டி ஓகே. வேணா உங்களுக்கு ஓகே. இது எப்படி கிரியேட் பண்றதுன்னு காமிக்கிறேன். பட் அதை வந்து கிரியேட் பண்ணாலே வந்து நமக்கு சார்ஜஸ் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதனால வந்து ஓகே. அது அதான் ஒரு சில இது வந்து நமக்கு அது மாதிரி தான். அது நீங்க விபிஎஸ்சி வந்து கிரியேட் பண்ணி வச்சா காசு கிடையாது. பட் அதை வந்து நீங்க நேட்டோட கனெக்ட் பண்ணீங்கன்னா காசு. ஓகேவா? ஓகே சார். அதே மாதிரி இன்சூரன்ஸோட கனெக்ட் ஆயிருந்துச்சுனாலும் ரெக்வஸ்ட் போயிட்டு வரும். அதனால அது வந்து நமக்கு ஃப்ரீ தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட ரெக்வஸ்ட்டுக்கு மேல வந்து ஃப்ரீ கிடையாது. காசு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஓகே. அதுல. ஓகே. அதனால வந்து நீங்க உடனே டெலிட் பண்ணணும். அதை நம்ம பண்ணி முடிச்சுட்டு உடனே டெலிட் பண்ணிடணும். ஓகே. அதுதான் பெஸ்ட். ஓகே. ஓகே. நம்ம வந்து இப்போ விபிசி கிரியேட் பண்ணோம். 2 விபிசி, 2 வேற வேற ரூல்ஸ். இந்த நாட் கேட்வேன்னு இங்க இருக்கு பாத்தீங்களா? அந்த நாட் கேட்வே யூஸ் ஆ. பண்ணாதான் அமௌண்ட். இதுக்கு தான் அமௌண்ட். இது ஓகே அதனால சார். வந்து இது யூஸ் பண்ணக்கூடாது. கிரியேட் விபிசி கொடுங்க. இங்க இங்க போயிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நியூ எக்ஸ்பீரியன்ஸ், ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நமக்கு ஓல்டு தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். நியூ வந்து ஓகே. ரொம்ப மாறி குழப்பம். ஓகே. அது கிரியேட் பண்றது கஷ்டம். யூபிசி வாங்கி ஃப்ளோர் கொடுக்குறோம்.
VPC. இப்போ ஒரு VPC கிரியேட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஈஸ்ட் 2ல இருக்குது. ஓகேவா, VPC போய் பார்ப்போம். ஆல்ரெடி ஒன்று இருக்கு அவைலபிளா. இன்னொரு VPC கிரியேட் பண்ணிக்கலாம். VPC வந்து 172. அதுவும் இதுவும் வேற வேற. ஓகேவா, அது 10 டாட், இது ஓகே 16 இது வந்து வேற. இது வந்து my VPC. பார்த்தீங்கன்னா அட்ரஸே வந்து வேற வேற இருக்கும். அதுதான் உங்களுக்கு காமிக்கணும். ரெண்டுமே வேற வேற அட்ரஸ். ஓகேவா, அது வந்து நம்ம 16 கொடுப்போமா சார்? ஆமா, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது பாருங்க, இதோட ஓகே சிஐடிஆர், இதோட சிஐடிஆர். இது வந்து நார்மலா டைரக்டா இது மாதிரி ஐபி அட்ரஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணா கனெக்ட் ஆகாது. ஓகேவா, ஓகே ஓகே கனெக்ட் ஆகாது. அதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ண வைக்கிறதுன்றது தான் அந்த. இப்போ வந்து சப்நெட் கிரியேட் பண்ண போறோம் 2 VPCக்கும். 2 VPCக்கும் வந்து லைவ் VPC வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றோம். அவைலபிலிட்டி ஜோன் இங்க பாருங்க. இங்க வந்து நம்ம அவைலபிலிட்டி ஜோன் செலக்ட் பண்றோம். இது வந்து ஈஸ்ட் யூஎஸ் 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, வேற வேற ரீஜியன். சப்நெட் கிரியேட் பண்ணியாச்சு. இன்னொரு சப்நெட், இன்னொரு விபிசிக்கு. ஒரு விபிசிக்கு நம்ம சப்நெட் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா, இதான் நான் வந்து கிளியரா சப்நெட் அவைலபிலிட்டி இருக்கு. இது வந்து 172. ஓகேவா, 172. ரெண்டு வேற வேற சப்நெட் இருக்கு. ஆனா ரெண்டு வேற வேற ரீஜியன் இருக்கு. ரெண்டு வேற வேற அவைலபிலிட்டி ஜோன்ல இருக்கு. ஓகே அவைலபிலிட்டி ஜோனும் வேற, ரீஜியனும் வேற. இப்போ ரவுட் இருக்கு.
இதுக்கு வந்து ரவுட் டேபிள் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குது. அது வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கு. இது வந்து ஒரே ஒரு இன்டர்நெட் கேட்வே மட்டும் ஆன் பண்ண முடியும். பாருங்க எல்லாம் சும்மா ஆப்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு பேக்ரவுண்டில் பயங்கரமான கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த கான்ஃபிகரேஷனை நம்ம பண்ண மாட்டோம். ரியல் டைமில் பண்ணும்போது அது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஓகேங்களா, இதெல்லாம் பண்ணுறதுக்கே வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கே பல மணி நேரம் ஆகும். அது எதுவும் வரலன்னா அது கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுவும் பெரிய இஷ்யூ. ஓகேவா, ஆனால் இதெல்லாம் டக்குன்னு நம்ம பண்ணிட்டோம். அவ்வளோதான். இது ஃபைல் மாதிரி யாரே ஒரு போயிட்டு நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இது. ஒரு ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ண அந்த மாதிரி தானே இது இருக்கு. கரெக்ட் தானே? ஆமா சார், நேம் மட்டும் தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, பேர் மட்டும் தான் கொடுக்குறோம். ஆனா இதுக்கு பேக்ரவுண்ட்ல கான்ஃபிகரேஷன்ஸ் நிறைய வந்து பின்னாடி இருக்கும். ஓகே சார். அட்டாச் டு விபிசில இது வந்து மை விபிசி டூல் ஆட் பண்றேன். ஓகே. இது வந்து அட்டாச் ஆச்சு. இது அட்டாச் பண்றேன். இப்போ என்ன பண்ணுறோம், எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு விஎம் கிரியேட் பண்ண போகிறோம். 2 விஎம் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ 2மே வந்து லினக்ஸ்ல கிரியேட் பண்ணுறோம். செக்யூரிட்டி குரூப் வேணாமா சார்? செக்யூரிட்டி குரூப் நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் பண்ணணுமா சார்? ஆமா, இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போதே வரும்ல அது. ஓகே. இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம அது வர டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப்பே வச்சுக்கலாம். லான்ச் இன்ஸ்டன்ஸ் இதே சூஸ் பண்ணிக்கலாம். அமேசான் லினக்ஸ் இல்லை உபுண்டு போயிடலாம். அமேசான் லினக்ஸ் உபுண்டு லினக்ஸ் சார் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பண்ணிட்டேனே, ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. அப்படியா? ஓகே ஓகே. ஓ, ஸ்டார்ட் பண்ண. ஆனா இது ஏன் ஆஃப் ஆகுதுன்னு தெரியல அடிக்கடி. ஆமா சார், எனக்கும் பாருங்க 13 மினிட்ஸ் ஓடி இருக்கு. ஆனா ஏன் நடுவுல ஸ்டாப் ஆகுது? நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஸ்டார்ட் பண்ணி ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் வந்து எப்பவுமே பண்ணுவேன். இப்போ நான் பண்ணும்போது கூட ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. அது ஏன் ஒர்க் ஆக முடியுது? அது நடுவுல ஏதோ கட் ஆகுது போல இருக்கு. சரி, நல்லதா நீங்க பார்த்து சொல்லுங்க. இதெல்லாம் அப்போ உங்களுக்கு இப்போ விபிசி கிரியேட் பண்ணது மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். அது உங்களுக்கு தெரியும் கரெக்டா? இந்த விஎம் கிரியேட் சார். நான் எப்படி எதுக்கும் உங்களுக்கு வந்து இந்த முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த டாக்குமெண்ட் தரப்போகிறேன். ஓகேவா, அது மேனுவலாக நானாவே கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுதான் பிரச்சனை. இல்லை நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்களே வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. இதை பேஸ் பண்ணி எப்படின்னா, இப்போ நீங்கள் பண்ணுற ப்ராக்டிக்கல் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு டாக்குமெண்டேஷனாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அது கிளியராக வந்து புரியும். ஓகே சார். அது உங்களோட பர்பஸ்க்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே சார். என்கிட்ட வேணா காமிங்க, நான் இது மாதிரி வச்சிருக்கேன், இது கரெக்டாக அப்படின்ட்டு. நீங்கள் பண்ணுறதே அப்படியே ஜஸ்ட் டாக்குமெண்ட்டாக வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டு நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பியிருக்கேன்ல, அதே மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே சார். ஓகே. அப்படி பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு அதோட கான்செப்ட் கிளியரா புரியும். ஓகே ஓகே சார். சார் எனக்கு இதுல என்ன டவுட்னா, இப்போ நீங்க பின்னாடி வந்து எஸ்எஸ்ஹெச்ல வச்சிருக்கீங்கல்ல சார்? ஆமா, செக்யூரிட்டி குரூப். ஓகே, ப்ரீவியஸா. ஆமா, இது எஸ்எஸ்ஹெச்ல இருக்குல்ல சார்?
இது நான் வந்து ஃபர்ஸ்ட் இது கிரியேட் பண்ணும்போது ஆர்டிபில மாத்த ட்ரை பண்ணேன். அப்ப ஏதோ வார்னிங் சொல்லுச்சு. அப்படி பண்ணக்கூடாது. அதான் இப்போ விண்டோஸை கனெக்ட் பண்றதுக்கு விண்டோஸ் மிஷின் நீங்க இப்ப கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு சர்வர் ஒரு மிஷினுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு கனெக்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா? அதாவது ஒரு மெத்தட். அந்த மெத்தட்ல தான் நீங்க அதை கனெக்ட் பண்ணணும். இது விண்டோஸ் மிஷினா நீங்க அதை ஆர்டிபில தான் கனெக்ட் பண்ணணும். ஆர்டிபியோட போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 3389. அந்த போர்ட் தான் உங்களுக்கு ஓப்பனா இருக்கும் ஆர்டிபி கனெக்ட் பண்றதுக்கு விண்டோஸ்ல. பட் லினக்ஸ்ல எஸ்எஸ்ஹெச் இருக்கும். எஸ்எஸ்ஹெச்ன்றது அதோட போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 22. நம்ம லினக்ஸ் மிஷின் இப்போ நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். உபுண்டு மிஷின் தான் இப்போ நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால இங்க வந்து டிஃபால்ட்டா என்ன ஓஎஸ் அங்க சூஸ் பண்றோமோ அதுக்கு ரிலேட்டடான ஆர்டிபி போட்டு வந்து இங்க ஓப்பன் இங்க வந்து மென்ஷன் ஆகும். லினக்ஸ் மிஷின் கிரியேட் பண்ணீங்கன்னா இங்க 22 தான் வரும், எஸ்எஸ்ஹெச் தான் டைப் வரும். ஓகேங்களா? இதுவே நீங்க விண்டோஸ் மிஷினுக்கு சூஸ் பண்ணும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபின்னு வரும், இங்க 3389 வரும். நீங்க மாத்தினாலும் உங்களால மாத்த முடியாது. மாத்தினாலும் அது வந்து உங்களுக்கு நீங்க கனெக்ட் பண்ண முடியாது. இது மாத்தினா ஒர்க் ஆகும்னு வச்சுக்கோங்க. இங்க நீங்க ஆட் ரூல் கொடுத்து இன்னொரு ரூல் கூட ஆட் பண்ணிடலாம். இல்ல இந்த ரூலையே தூக்கிட்டு ஆர்டிபி ரூல் நீங்க போட்டா போடலாம் முடியும். பட் வந்து வார்னிங் என்ன சொல்லுன்னா, நீங்க வந்து ஆர்டிபி போட்டு இங்க எனபிள் பண்ணிருந்தீங்கன்னா ஆர்டிபி போர்ட் வழியா இந்த மிஷினை வந்து கனெக்ட் பண்ண முடியாது. லினக்ஸ் மிஷினா வார்னிங் சொல்லிச்சு. ஆமா, லினக்ஸ் மிஷினா ஆர்டிபி போர்ட் வழியா கனெக்ட் பண்ண முடியாது. நீங்க வந்து லினக்ஸ் மிஷினை எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும். அந்த எஸ்எஸ்ஹெச்கான போர்ட் நம்பர் வந்து 22. அதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த இப்போ நீங்க இதை கிரியேட் பண்ணும்போது இந்த செக்யூரிட்டி ரூல்ல என்ன ஆகும்னா எஸ்எஸ்ஹெச் போட்டு 22 வந்து இந்த மிஷினுக்கு எனபிள் ஆயிடும் டிஃபால்ட்டா. இதை நீங்க எடுத்துட்டீங்கனாலும் இது ஒர்க் ஆகாது. இப்போ நீங்க இன்ட்டு கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாலும் இது ஒர்க் ஆகாது. இந்த போர்ட் ஓப்பன் ஆனாலும் உங்களால மிஷினை கனெக்ட் பண்ண முடியும் வெளியில இருந்து. ஓகேவா? லான்ச் பண்ணியாச்சு. இது ஒரு மிஷினு இது இருக்கும். இன்னொரு விஎம் கிரியேட் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா விபிசி டூல இது இங்கே ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கு. இதை வந்து எனபிள் பண்ணிடணும் இந்த இடத்துல. அதான் உங்க பப்ளிக் ஐபி அட்ரஸ் எனபிள் ஆகும். அதுக்காக ஏன்னா நீங்க டிஃபால்ட் வைக்கும்போது இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா எனபிள் தான் இருக்கும். இந்த பப்ளிக் ஐபி வரலன்னு சொன்னீங்களா, அது இங்கே தான் நீங்க மாற்றணும். ஓகேவா? இன்டர்நெட் கேட்வேவும் நீங்க வந்து பண்ணணும், இதுவும் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இன்டர்நெட் கேட்வே நீங்க பண்ணாம இதை ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. பட் நீங்க உங்களோட கேஸ்க்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், நீங்க இதை தான் எனபிள் பண்ணிருக்கணும். இதை எனபிள் பண்ணாதனால தான் உங்களுக்கு வரல. பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து அதனால தான் வரல. இப்போ நான் வந்து அதுக்கு வந்து இதை எனபிள் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஎம் நான் கிரியேட் பண்ணல. அந்த விஎம்க்கு வந்து அந்த பப்ளிக் ஐபி நான் எனபிள் பண்ணியிருக்க மாட்டேன். அதை வந்து நான் நம்ம இந்த செட்டிங்ஸ்லேயே போய் பண்ணிடலாம். இதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்களா, இங்க பப்ளிக் ஐபி அட்ரஸ் வரல பாருங்க. இதான் எனக்கு உங்களுக்கு வந்துச்சு. ஆமா, நேத்து அப்புறம் போட்ட பிறகு வந்துருச்சு. போட்டோம்னா என்ன போட்டீங்க? எனேபிள் நான் அகைன் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணேன். எனக்கு இதுக்குள்ள போய் எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியல. அதனால நான் அதை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது எனேபிள் பண்ணிட்டேன்.
இது வந்து ஒன்றும் கிடையாது. இங்கே நீங்கள் வந்து இந்த நெட்வொர்க்கிங்கோட இன்டர்ஃபேஸில் போய் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஓகே இதான் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனால் இதை நீங்கள் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சர்வரை வந்து ஸ்டாப் பண்ணி தான் பண்ண முடியும். இங்கே பப்ளிக் ஐபி அட்ரஸ் எனபிளாக இல்லை. இங்கே போய் என்ன பண்ணணும், ஆக்ஷனில் மேனேஜ் ஐபி அட்ரஸ் செலக்ட் பண்ணுறோம். இங்கே பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கா, இங்கே வந்து நீங்கள் பண்ணணும்னா ஒரு நிமிஷம் அது என்ன பண்ணலாம். நீங்கள் இப்போதைக்கு இதை பண்ண முடியாது. ஆனால் வந்து ஐபி வந்து வந்து ஸ்டாப் பண்ணணும். விஎம்எஸ் ஸ்டாப் பண்ணாதான் நீங்கள் அதை பண்ண முடியும். இந்த விஎம்எஸ் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ரெடி பண்ணி கொடுக்கறதுனால இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவைலபிலிட்டி ஜோன் மாறி இருக்கு. இது 1ல் இருக்குது, இது 1B இருக்கு. விஎம் வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் சேவ் பண்ணி ஸ்டாப் கொடுக்குறேன். ஸ்டாப் இருக்கா, இப்போ ஸ்டாப் இருக்கு. இந்த விஎம்ஐ சேவ் பண்ணி நெட்வொர்க்கில் போயிட்டு இந்த இன்டர்ஃபேஸ் கூட இங்கே போயிட்டு ஆப்ஷனல் மேனேஜ் ஐபி அட்ரஸ் இங்கே பப்ளிக் ஐபி அட்ரஸ் நியூ ஐபி அட்ரஸ் கொடுக்குறோம். இங்கே வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து ஆர்பான் ஓகே. பப்ளிக் ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணணும். ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் கிரியேட் பண்ணி தான் அதை வந்து இதோட அசைன் பண்ணணும். என்ன பண்ணணும், பப்ளிக் ஐபி அட்ரஸ் okay. To assign additional public IP4 address na you must allocate elastic IP address. எலாஸ்டிக் ஐபி கிரியேட் பண்ணி தான் வந்து எலாஸ்டிக் ஐபி நம்ம பண்ணால் வந்து அதுக்கு என்ன ஆகும்னா சார்ஜஸ் பே பண்ணுவாங்க. ஸோ வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டே பண்ணலாம். ஓகேவா? இது பண்ண முடியும். ஆனால் பட் ஆனால் நான் வந்து எப்படி பண்ணணும்னா நான் திரும்பவே நான் சொல்லுவேன். இங்கே போயிட்டு ஐபி அட்ரஸில் இங்கே இது வந்து வேறு, இது வந்து இது நம்மளோட இதில்
இது வந்து allocate elastic IP addresses. நீங்க ஒரு ஐபி அட்ரஸை கிரியேட் பண்ணி அதை வந்து அதோட அட்டாச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே சார். இங்க எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் ஓகே. என்னன்னா, நீங்க ஒரு மிஷினை வந்து நீங்க அதான் சொன்னல, இப்போ நீங்க ஒரு இப்போ இந்த மிஷின் இருக்கு, இப்போ நான் ஒரு விஎம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு விஎம் ரீஸ்டார்ட் பண்ணும்போது அதோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் மாறிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் மாறாம ஒரே ஐபி இருக்கணும். அதுக்கு வந்து நீங்க எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுங்க. எலாஸ்டிக் ஐபி ஓகே. வந்து 5 ஐபி நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். 5 ஐபிக்கு மேல பண்ணும்போது காசு பே பண்றது. ஓகே. ஓகே சார். ஓகே. இங்க வந்து நீங்க அந்த எந்த ரீஜன் செலக்ட் பண்ணணும். கெட்டு ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் என்ன இருக்கும். இப்போ நீங்க வந்து இது அலோகேட் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு கிரியேட் ஆகிடும் ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ். அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் ஓகே. நீங்க அந்த ஓகே. இதோட கிரியேட் பண்ணிடலாம், அட்டாச் பண்ணிக்கலாம். அவங்க கிரியேட் பண்ணி காட்டுறோம். நம்மளோட ஃப்ரீயாக 5 வரைக்கும் ஃப்ரீயாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்துச்சா, இங்கே ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்துச்சு. ஓகேவா? இந்த இடத்துல ஓகே. பப்ளிக் ஐபி அட்ரஸ் இல்லை. ஓகேவா? ஓகே. இங்கே நான் என்ன பண்ணுறேன், அலோகேட் நியூ ஐபி அட்ரஸ் இல்லை, இந்த இடத்துல இங்கே இங்கே தான் இந்த இடத்துல அசோசியேட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிட்டு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸில் தான் மாற்ற போகிறோம். இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸோட ஐடி இருக்கும், இதை காப்பி பண்ணிட்டு இதை எடுத்து போயிட்டு இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் ஐடியில் போயிட்டு இங்கே வரும். செலக்ட் பண்ணிட்டு ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வந்து டிஃபால்ட் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் பண்ணிக்கிறோம். allow this elastic to be associated. Allow this elastic IP address to be associated. Select பண்ணிட்டு associate கொடுத்துட்டோம். இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இந்த ஐபி இங்கே வந்து அசோசியேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு வாட்டி ஸ்க்ரீனை, இப்போ முன்னாடி ஐபி அட்ரஸ் இல்லைல்ல அதில், இப்போ வந்து போய் செக் பண்ணி பாருங்க ஐபி அட்ரஸ் அது இருக்கு. செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸு மேனேஜ் ஐபி அட்ரஸ் போயிட்டு இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா இது ஐபி அட்ரஸ் வந்துச்சா. பட் இது வந்து எலாஸ்டிக் ஐபி, இது வந்து நார்மல் பப்ளிக் ஐபி கிடையாது, இது எலாஸ்டிக் ஐபி. எலாஸ்டிக் ஐபி 5 தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா பைசா பே பண்ணணும். இப்போ நான் 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். 2 இன்ஸ்டன்ஸுக்கும் பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்குது, ரெண்டுத்துக்குமே ப்ரைவேட் ஐபி அட்ரஸும் இருக்குது. இப்போ நம்ம வந்து ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் தான் வந்து இந்த இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த விஎம்ஐ நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த விஎம்ஐ கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணுறேன். 2 மெத்தடில் கனெக்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் வந்து டேரெக்டாக இங்கேயும் கனெக்ட் பண்ணலாம். இங்கே போய் எஸ்எஸ்எஸ் கிளையண்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம பண்ண முடியும். ப்ரைவேட் ஐபி யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் நான் இதையே கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை ஜஸ்ட்டு எப்படி அசியூம் பண்ணிக்கணும்னா, நீங்கள் இப்போ அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற மாதிரி அசால்ட் பண்ணிக்கணும். நான் சொன்னல உங்கள்கிட்ட, இப்போ நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இது இல்லாமல் ப்ரைவேட்டில் கனெக்ட் பண்ணணும்னா நான் வந்து VPN கிரியேட் பண்ணி என்னோட லேப்டாப்புக்கும் அந்த AWSக்கும் கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணணும். இந்த கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணால் நான் இப்போ வந்து நான் இந்த ஐபி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, பப்ளிக் ஐபி. அப்படி கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ஐபி யூஸ் பண்ணியே இந்த விஎம்ஐ கனெக்ட் பண்ணலாம் ப்ரைவேட்டாக. மீன்ஸ் வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். ஒரு கேபிள் எடுத்து நான் அந்த சர்வருக்கு நான் அந்த சர்வரோட கனெக்ட் பண்ணி நான் என் லேப்டாப் வந்து ஆக்சஸ் பண்ண எப்படி அந்த மாதிரி. ஓகே.
ஓகே, நம்ம இது கனெக்ட் ஆகல. ஏன்னா நம்ம வந்து இந்த இன்டர்நெட் கேட்வே வந்து அந்த சர்வரோட கனெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறோம். யூபிஎஸ்சி வந்து யூபிஎஸ்சி கூட கனெக்ட் பண்ணிட்டோமா? யூபிஎஸ்சி கூட நம்ம ரவுட் பண்ணுவோமே சார், அதுவும் பண்ணுவோம். ரவுட் டேபிள் பண்ணுவோம். ரவுட் டேபிள் கரெக்ட். நம்ம வந்து ரவுட் பண்ணுவோம். இது வந்து நம்ம கிரியேட் மட்டும் பண்ண அட்டாச் பண்ணிட்டோம். பட் ஆனால் ரவுட் பண்ணலை, அதனால தான் வரல. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறோம், ரவுட் அட்டாச் பண்ண போறோம். ஆடு என்ன ஐபி அட்ரஸ், பப்ளிக் எனி டெஸ்டினேஷன் எனி வந்து இங்கே இன்டர்நெட் கேட்வே இந்த சப்நெட்ல இருக்கிறது தான் வரும். ஓகேவா? அதனால கரெக்டாக தான் இருக்கு. நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ ரவுட் டேபிள் என்ன ஆட் ஆயிடுச்சு, ஐவிபிஸில் ஐவிபிசி ஒன்று ஆட் ஆயிடுச்சு, ஐவிபிசி 2 இருக்கு. அப்புறம் ஐவிபிசி 2ல இங்கே ஆட் ரவுட்டு எனி ஸோ அந்த ரவுட்டு கனெக்ட் பண்ணாதான் அந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து இன்டர்நெட்ல வந்து இது கனெக்ட் ஆகும். இனிஷியலைசிங்கே இருக்கு. ஏன் இனிஷியலைசிங்கே இருக்குன்னா, நம்ம வந்து விஎம் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இன்டர்நெட் கேட்வேவை கனெக்ட் பண்ணலன்னா இந்த மாதிரி தான் இனிஷியலைசிங்கே இருக்கும். இந்த விஎம் கொஞ்ச நேரம் ஆகும் பார்த்துட்டு. திரும்ப என்ன பண்ணுறேன், இதில் கனெக்ட் பண்ணுறேன். எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சா? இது வந்துச்சு. நான் சொன்னல, அந்த இன்டர்நெட் கேட்வே எனபிள் பண்ணனா நிறைய விஷயம் ஒர்க் ஆகாது. அதில் இந்த விஎம் இனிஷியலைஸ் ஆகி நமக்கு வியூ ஆகிறதும் ஒன்று. நம்ம சூஸ் பண்ண 72. ஓகே, இப்போ இந்த விஎம் கனெக்ட் பண்ணுறோம். இல்லைன்னா config போட்டு இதில் என்ன ஐபி ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். அதில் ஐபி அட்ரஸ் இது வந்து ஐபி அட்ரஸ் செக் பண்ணுறதுக்கான கமாண்டு. ஸோ இங்கே வந்து என்ன ஐபி ப்ளே பண்ணலாம், 171.168.1.27 அப்படின்ற ஐபி வந்து கிரியேட் ஆகிருக்கு 26 இதில் அட்ரஸ். அதில் இன்னொன்று என்னென்னா இங்கே இதில் ஐபி இதில் என்ன கிரியேட் ஆகிருக்கு இங்கே பாருங்கள். இதுவும் இது டிஃப்ரெண்ட்டு பார்த்தீங்களா, 10.1.0.1.22 அந்த ஐபி கிரியேட் ஆகிருக்கு. அந்த ஐபி வந்து அலோகேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரைவேட் ஐபி ஒன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னா இது வந்து சேஞ்ச் ஆகாது. பட் இந்த பப்ளிக் ஐபி நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணும்போதும்
இந்த பப்ளிக் ஐபி சேஞ்ச் ஆகும். நம்ம இதை எலாஸ்டிக் ஐபி அசைன் பண்ணியிருக்கனால இது அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். எலாஸ்டிக் ஐபினா அது வந்து பெர்மனன்ட் ஐபி மாதிரி. இந்த பப்ளிக் ஐபி பர்மனண்டாக பிஎம்க்கு நம்ம அக்சஸ் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இதற்கான. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், பின் பண்ணுறேன் அந்த சர்வர் இங்கு 172.168.1.1.27 கொடுத்தா என்ன ஆகுது? இங்கெல்லாம் இந்த சிஸ்டம் வந்து நான் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணுது. ப்ரைவேட் ஐபியில் தான் கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணல, ப்ரைவேட் ஐபியில் கனெக்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு இந்த நெட்ஒர்க் வந்து அமேசானுக்குள்ள தான் இருக்குது 2 VM. ஸோ ப்ரைவேட்டில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரி பிங்கு 10.1.2 கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் ஆகலை, ரொம்ப நேரம் இருக்குது. இன்னும் எதுவும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. கனெக்ட் ஆனால் இமீடியட்டாக பிங்கு வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சு. பப்ளிக் ஐபி போட்டு கனெக்ட் இது பிங் பண்ணால் பிங் ஆகும். இந்த பிங் பண்ணும்போது பிங் ஆகும். 77 பேக்கெட் வந்து டெர்மினேட் தான் ஆயிடுது. எவ்வளோ பிங் பண்ணலாம். ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகலை, 2 ஐபியுமே வந்து கனெக்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். எப்படி வந்து கனெக்ட் பண்ணலாம், எப்படி ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐபி ரெண்டுமே வந்து வேறு வேறு நெட்ஒர்க்குன்றதுனால உங்களுக்கு வராது. இப்போ பிங் google.com போட்டோன்னே இந்த மாதிரி பிங் ஆகுதா? இந்த மாதிரி பிங் ஆகும். இது வந்து இன்டர்நெட்டோட கனெக்டடாக இருக்குது. அதனால் வந்து பிங்கு google.com போட்டால் கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி இதுவும் பிங்கு google.com போட்டால் இதுவும் கனெக்ட் ஆகுது. இதுவும் கூகுளில் கனெக்ட் ஆகுது. அது ரெண்டுமே இன்டர்நெட் இருக்குது. பட் வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லை. 2 சர்வரும் தனித்தனியாக இருக்குது. ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணலை. எப்படி கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் நான் போகிறேன். ஸோ விபிசி போகிறோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து VNet பியரிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பியரிங் கனெக்ஷன்றது 2 வேறு வேறு VNet-ஐ 2 வேறு வேறு ரீஜியனு, இது 2 வேறு வேறு அவைலபிலிட்டிஸும் எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ண நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் VNet பியரிங். ஓகேவா? இந்த VNet பியரிங் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ணி வைக்கணும். வேறு நெட்ஒர்க். இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா 172 அப்படின்றது அது ஒரு நெட்ஒர்க்கு, 10.0.1.0 அப்படின்றது அது ஒரு நெட்ஒர்க். ரெண்டுமே வேறு நெட்ஒர்க். ஓகேவா? ஸோ 2 நெட்ஒர்க்கையும் நம்ம கனெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு கிரியேட் பண்ண வேண்டியதுதான் நெட் பியரிங். ஸோ விபிசி 1 சூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து என்ன அசோசியேட் இருக்குது அப்படின்றது என்னோட அக்கௌண்ட்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. என்னோட அக்கௌண்ட், இதில் வந்து அக்கௌண்ட் என் அக்கௌண்ட்டா இல்லை வேறு அக்கௌண்ட் தான் நான் சொல்லியிருக்கலாம். இப்போ ஒரு யூசரை கிரியேட் பண்ணி இன்னொரு இல்லை நீங்கள் ஒரு AWS அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட AWS அக்கௌண்ட்டை அதுக்கு செலக்ட் அக்கௌண்ட் ஐடி இருக்கும். இந்த அக்கௌண்ட் ஐடி கனெக்ட் பண்ணணும்.
நான் வந்து என் அக்கௌண்ட்லேயே இருக்குதா நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என் அக்கௌண்ட் தான். ஸோ வந்து ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரீஜியன் தான். விபிசி மை விபிசி 2. அவைலபிலிட்டி ஜோன் தான் வேறு. விபிசி அவைலபிலிட்டி ஜோன் தான் வேறு. ரீஜியன் வந்து சேம் ரீஜன். ஸோ இங்கே பாருங்க இந்த எனக்கு இதுல ஒரு டவுட் என்னன்னா சார், இப்போ ஒரு விபிசி அங்க போட்டோம், இன்னொரு விபிசி இங்க போட்டோம். இப்போ தேர்டா ஒரு விபிசி இருந்தா அது இதுல அதோட பேரிங் பண்ண முடியாது. ஆமா 2 விபிசி தான் பண்ண முடியும். அந்த அப்படி இன்னொரு விபிசி நீங்க பண்ணணும்னா அந்த விபிசி கூட இதை கனெக்ட் பண்ணிடணும். அதாவது இன்னொரு விபிசி கிரியேட் பண்ணி இன்னொரு பியரிங் கனெக்ட் பண்ணி அந்த பியரிங்கை அந்த ரீடரோட கனெக்ட் பண்ணணும். அப்படிதான் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிச்சு சார். அந்த லைக் தேர்டா ஒன்னு கிரியேட் பண்ணி இது ரெண்டுத்தையும் முதல்ல பேரிங் பண்ணிட்டு அப்புறமா தேர்டா ஒன்னு கிரியேட் பண்ணனும், அதோட இத பேரிங் பண்ணிக்கலாம். அதோட இத பேரிங் இல்ல, அதோட அந்த ரெண்டு சர்வருமே பேரிங் கனெக்ட் பண்ணனும். இன்டிவிஜுவலா தனித்தனியா. கரெக்ட். இதே மாதிரி பேரிங்க அதுக்கு வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணணும். மூணுத்தையும் ஒண்ணா பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் நீங்க 2 தான் பண்ண முடியும். 2 இந்த மாதிரி தான் பண்ண முடியும். நீங்க இதுக்கு 2 கிரியேட் பண்றீங்க, புதுசா VM3 ஒன்னு கிரியேட் பண்றீங்க, அதுக்கு VPC3 ன்னு ஒன்னு கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த VPC3 இந்த VPC2 ஓடையும் கனெக்ட் பண்ணணும், அந்த VPC1 ஓடையும் கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி பேரிங் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணும்போது தான் மூணுமே ஒண்ணா இருக்கும். ஓகே சார். ஓகே. So create peering connection. சோர்ஸ் டெஸ்டினேஷன் பியரிங் அக்செப்டன்ஸ்னு வரும். இங்க வந்து என்ன பண்ணணும்னா பியரிங் அக்செப்டன்ஸ்ல இங்க நம்ம வந்து இது பெண்டிங்ல இருக்கும், பெண்டிங் அக்செப்டன்ஸ்னு இருக்கும். இது என்ன பண்ணணும், இங்கே செலக்ட் பண்ணி நம்ம அக்செப்டன்ஸ் கொடுக்கணும். அக்செப்ட் ரெக்வெஸ்ட்னு கொடுக்கணும். இது கொடுத்தாதான் இது எஸ்டாப்ளிஷ் ஆகும். இது எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும் சொல்லுவோம் ஒரு வாட்டி. ஆமாம் எல்லாமே ஓகே தான், செக் பண்ணியாச்சு. எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, ஆக்டிவேட்டும் ஆயிடுச்சு. ஸோ இந்த VNet பியரிங் இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இது என்ன பண்ணுன்னா இந்த VNet ரெக்வஸ்டர் வந்து இதான் ரெக்வஸ்டர்ஸ் ஏரியா, இது அக்செப்டன்ஸ் ஏரியா. ஸோ இங்கேருந்து இதை வந்து ரெக்வஸ்ட் பண்ணால் வந்து கனெக்ட் ஆகும். எப்படி பண்ணுறோம்னா இதுதான் 10. ஓகேவா? இது இந்த ஐபி, இது என்ன ஐபி? இப்போ வந்து முன்னாடி நான் போட்ட வந்து பிங் ஆகலை கரெக்டாக. இப்போ திரும்ப அதையே வந்து பிங் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுதானே அதோட ப்ரைவேட் ஐபி. ஓகே, எனக்கு வந்து இன்னொரு விபிசி இன்னொரு பியரிங்கும் கனெக்ட் பண்ணும். அதுலேருந்து இதுக்கு ரெக்வஸ்ட் வரதுக்கும் கனெக்ட் பண்ணுறேன். இன்னொரு பியரிங் கனெக்ஷன் கிரியேட் பண்ணுவோம். அதை வந்து என்ன பண்ண போகிறோம், மை பியரிங் 02 இதில் வந்து ரெக்வஸ்டர் வந்து என்ன பண்ண போகிறோம், இதை ரெக்வஸ்டராக வைக்கிறதுங்க. இதில் வந்து மை விபிசி வெளி அக்செப்ட். ஸோ இதை வந்து இந்த கனெக்ஷன்ஸில் இங்கே நம்ம அக்செப்ட் பண்ணலாம். அக்செப்ட் ஆல்ரெடி
already exist. இது வந்து தேவையில்லை, இது ஒரே ஒரு இதே போதும். இது வந்து அதுலேருந்து இது கனெக்ட் பண்ணிட்டு ஆக்சுவலி ஒரு இது பே பண்ணிட்டாலே 2 பக்கமும் கனெக்ட் ஆகும். இதுதான் கனெக்ட் ஆகும். இது வந்து நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணோம். நான் சொன்னல ஃபர்ஸ்ட்டு, இன்னைக்கு எந்த ஒரு கனெக்டிவிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இப்போ வேற ஒரு நெட்ஒர்க்கையோ வேற ஒரு இன்டர்நெட்டை நம்ம உள்ளார கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இன்டர்நெட்டுக்கு என்ன பண்ணோம், அதுக்கு வந்து ஒரு இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணோம். பட் இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணி அந்த விபிஎஸ்சியோட அட்டாச் பண்ணோடனே நமக்கு இன்டர்நெட் வரல. கரெக்டா? நம்ம என்ன பண்ணோம், அது வந்து ரவுட் கிரியேட் பண்ணோம். ரவுட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்துச்சு. கரெக்டா? இங்கேயும் அதே தான் பண்ணுவோம், ரவுட் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கும் ரவுட் கிரியேட் பண்ணல சார் ரெண்டுத்துக்குமே. ரவுட் கிரியேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கேட்வேக்கு தான் நம்ம கிரியேட் பண்ணணும். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இது ரெண்டுமே வேற டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். ஓகேவா? வேற நெட்வொர்க். ஓகேவா? இந்த ரெண்டு வேற நெட்வொர்க் கனெக்ட் பண்ணணும்ல. இப்போ இந்த இப்போ நான் வந்து வெளியில இருந்து இந்த ஐபியை கனெக்ட் பண்ணணும்னா எனி டெஸ்டினேஷன் எனி ஐபி இந்த டார்கெட் இன்டர்நெட் கேட்வேயா கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா? அப்ப வந்து இந்த வேற டெஸ்டினேஷன்ல இருக்கிற அந்த வேற நெட்வொர்க் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னா நான் சொல்றேன், டெஸ்டினேஷன் 190. இது வந்து விபிசி என்ன ரவுட் மை விபிசி 1 எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் மை விபிசி 1 எடுத்துக்கிறேன். மை விபிசி 1 எடுத்துட்டு இந்த ரவுட்ல போயிட்டு ரவுட் இதில் ஆட் பண்ணுறேன். 168 இதான் அந்த விபிசி வருது. இதுல என்ன பண்ணணும், இந்த பியரிங் கனெக்ஷன், இந்த பியரிங் கனெக்ஷன் இது ஜஸ்ட் ஆட் பண்ணா போதும். சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு ரவுட் வந்து அந்த ஐபி எப்படி சார் அடிச்சீங்க? எது பேஸ் பண்ணி அடிச்சீங்க? எது ஐபிங்க? அது வந்து இன்னொரு விநெட் இருக்குல்ல, இன்னொரு விபிசி. இப்போ இது வந்து விபிசி 1. இந்த ரவுட் டேபிள் வந்து விபிசி 1ஓட இது. இங்க பாருங்க, எதை பேஸ் பண்ணி அடிச்சேன்னா இது வந்து இந்த ரவுட் டேபிளோட அசோசியேட் ஆயிருக்கிற விபிசியோட சிஐடிஆர் வேல்யூ. இந்த ரவுட் டேபிள் வந்து நான் சொன்ன மை விபிசி 1ஓட சிஐடிஆர் வேல்யூ வந்து நான் 10.0.0.016 கொடுத்தேன். அதே மை விபிசி 2க்கு வந்து என்ன கொடுத்தேன், 172 160 அப்படி கொடுத்தேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த சிஐடிஆர் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? நம்ம இப்போ வந்து இதுக்கும் தான் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றோம். ஸோ இதுக்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா இதை வந்து இது கூட மேப் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே ரவுட் டேபிளில் பண்ணிருக்கோம். இப்போ அதே மாதிரி விபிஎஸ்சி 2லையும் இங்கே பண்ணணும். அதெல்லாம் ரெண்டுத்துலேயும் பண்ணாலும் இருக்கும். இங்கே வந்து டெஸ்டினேஷன் வந்து நான் என்ன போட போகிறேன், இங்கே என்ன போடணும்னு சொல்லுங்கள். நீங்கள் டெஸ்டினேஷன் என்ன போடணும் இங்கே சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இங்கே வந்து 10.0.0/24 16 தான். அந்த விபிசியோட
ஓகே. இது பியரிங் வந்து பியரிங்கில் நம்ம பியரிங்ல என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஐபி தான். நம்ம பியரிங்லேயும் இந்த விபிசியை தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். 2 விபிசியோட ஸ்பீக்கர் வேல்யூ தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ விபிஎஸ்ல என்ன கொடுத்துருக்கோம் சார், பியரிங்ல என்ன கொடுத்துருக்கோம் சேம் அதே தான் இங்கேயும் கொடுக்கும். இப்போ 24 போட்டால் ஒர்க் ஆகாது, 16 போட்டால் தான் ஒர்க் ஆகும். ஸோ வந்து இப்போ பண்ணியாச்சு. ஸோ 2 விபிசியோட ரவுட்டிங் வந்து பண்ணியாச்சு. இப்போ 2 விபிசிக்கு ரவுட்டிங்கு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரவுட் டேபிளில் ரவுட்ஸில் போட்டு லோக்கல் இது வந்து பண்ணி டார்கெட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு இது வந்து இதெல்லாம் பண்ணணும். இதனால வந்து இது கரெக்டாக தெரியல.
ஏதோ சின்ன கரெக்ஷன்ஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கு. நான் பார்க்குறது ஏதோ ஒரு மைனர் மிஸ்டேக் ஏதோ பண்ணிருக்கேன். இப்போ இந்த ரவுட் டேபிளில் வந்து சப்நெட் ஆட் பண்ணவே இல்லை, ஆட் பண்ணி வைக்கலாம். மேபி அதனால கனெக்ட் ஆகலைன்னு தெரியல. இதோட சப்நெட்டே இதில் ஆட் பண்ணிக்கலாம். 26 ஓகேவா? இதுனா சப்நெட்டே ஆட் பண்ணலாம். வந்து எடிட் சப்நெட் அசஸ் இருக்கு. இந்த சப்நெட்டை இதெல்லாம் ஓகே. ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. சப்நெட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன்.
ஆக்சுவலி நம்ம இவ்வளோதாங்க பண்ணணும். இது வந்து கனெக்ட் ஆக வேண்டியது. இது மேபி லினக்ஸ் மிஷினில் ஏதாவது உள்ளார ஓஎஸ் லெவலில் எதுவும் பிளாக் பண்ணுதா அப்படின்னு தெரியல. ஓகேங்களா? நம்ம விண்டோஸ் மிஷினில் போட்டு வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டபிள்யூடிஎஃப் ஏதாவது சர்வீஸ் அதாவது முன்னாடியே வந்து ஒரு ரவுட் டேபிள் இருக்கும். லினக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதான் ஒரு பிரச்சனை. லினக்ஸில் வந்து அதுக்கும் ஒரு ரவுட் டேபிள் வச்சுருக்காங்க. அதுலேயும் ஓகே. ஆட் பண்ணி அது உள்ளார ஏதோ பிளாக் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஓஎஸ் லெவலில் ஏதோ வந்து பிளாக் பண்ணுது. அதான் அந்த சர்வீசஸ் தவிர வேறு எதுவும் அலோவ் பண்ணலாம். ஓகே. நம்ம இப்போ டைம் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், டக்குன்னு விஎம் வந்து இது வந்து ஏதோ ரவுட் டேபிளில் தான் ப்ராப்ளம். அதனால தான் உங்களுக்கு பின் ஒர்க் ஆகணும். பட் ஆனால் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்படி தான் இது. இதுக்கு மேலே வேறு எந்த செட்டிங்ஸுமே கிடையாது. சேம் இதே ஓகே. மெத்தட் தான். ஓகேங்களா? நான் வந்து இது ஓகே சார். ரெண்டுக்குமே டிஃபைன் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ ஏதோ ஒர்க் ஓகே. இருக்கா? ஒரு இல்ல சார். எதுவும் இல்ல. எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னா ஒரு பண்ணலாம் 15 சார். மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேவா? ஓகே சார். ஓகே. நான் வந்து ஒரு விண்டோஸ் விஎம் கனெக்ட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. இது ரெண்டுமே டெர்மினேட் பண்ணலாம். இது ஒரு லினக்ஸ் விஎம்க்கு இப்படி தான். பட் ஆனால் வந்து இதுக்குள்ளார லினக்ஸ் ஓஎஸ் லெவலில் ஏதோ என்ட்ரி வந்து ஏதோ நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நான் வந்து விண்டோஸ் விஎம் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. லான்ச் விண்டோஸ் விஎம் கிரியேட் பண்ணுறேன். சேம் இதே வந்து
இங்க வந்து VPC பப்ளிக் ஐபி MBTO. அந்த எலாஸ்டிக் ஐபியை நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும், அப்படின்னா அது வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓகே சார். வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணுறதில்ல. இது வந்து இது பார்த்தீங்கன்னா 3389 இருக்கா. ம். ஆமாம் சார். ரெண்டு விஎம் கிரியேட் பண்ணிச்சு, ரெண்டு வர வர சரி ஓகே. ஸோ இதுக்கு அசோசியேட்டாக வேறு எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், விஎம் அட்டாச் கிரியேட் பண்ணி அந்த விபிசியோட அட்டாச் பண்ணால் போதும். பேக் வந்து அந்த ரூல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எனபிளில் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே ஓகே சார். ஓகே சார். ஹலோ. கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே.
இதுக்கு 10.1 10.0.1.59 இருக்கு. பார்த்தீங்கன்னா 172.16.1.40 ஓகே ரெண்டுமே வேறு வேறு இருக்கு. இப்போ நான் பண்ணுறேன் திரும்ப இதை இது வந்து பாஸ்வேர்டு வேணும். இந்த பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த 4 பேர் நம்ம டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணிட்டு பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு இது போடுறேன். கொஞ்சம் வச்சு இந்த இன்டர்நெட் கேட்வே ஆட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. நேற்று வந்து அந்த பப்ளிக் ஏன் நம்ம இப்போ கமாண்ட் ஓபன் பண்ணி அந்த ஐபி அடிக்கிறோம் சார்? எது கமாண்ட் இது ஓபன் பண்ணி அந்த ஆமா அது இங்கன்னு போடுறோமே அதுவா?
சிஎம்டின்னு போட்டீங்கல்ல சார், அந்த அது பிளாக் இதுக்கு அது ஸ்க்ரீன்ல கனெக்டிவிட்டி டெஸ்ட் பண்றதுக்கு அந்த சர்வர்ல இருந்து இந்த சர்வர் கனெக்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம வந்து ஓகே ஓகே கமாண்ட் யூஸ் பண்ணி தான் செக் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ஓகே பண்றோம். ஓகே. ஸோ இன்னும் வந்து ஓகே இது வந்து ஓகே தான், எல்லாமே கனெக்ட் ஆகுது. இன்டர்நெட் பிரச்சனை கிடையாது. இன்டர்நெட் கேட்வே நம்ம எதுவுமே செக் ஓகே. எனக்கு நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? இது என்ன ப்ராப்ளம் தெரியல. ஓகே கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே சார். ஓகேவா? நான் பார்த்துட்டு சொல்றேன். ஏதோ மைனர் மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஏன்னா இதுதான் கான்ஃபிகரேஷன் இப்படி பண்ண வரும். இது பண்ணியிருக்கேன் நான் அது மாதிரி. அது ஏன் வரலன்னு ஓகே தெரியல. மேபி என் அக்கௌண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளமா இல்லை வேறு ஏதாவது கான்ஃபிகர் பண்ணணுமா அதில் அடிஷ்னலாக நான் அதை அனலைஸ் பண்ணி தான் பார்க்கணும். நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே பப்ளிக் ஓகே ஐபி சார். இப்போ ஒரு நிமிஷம் பப்ளிக் ஐபி போட்டு க்ளீன் பண்ணிடுவாங்க. பப்ளிக் ஐபி போட்டால் எது வந்தாலும் வரணும். பப்ளிக் ஐபியே வரலன்னா வேறு எதாவது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நமக்கு வெளியிலேருந்து இது கனெக்ட் ஆகுது, இதுதான் கனெக்ட் ஆகுது. இந்த 75 இங்கு 75 பப்ளிக் ஐபி பிங் ஆக மாட்டேங்குது. ஏதோ ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னா பப்ளிக் ஐபி கண்டிப்பாக பிங் ஆகும். ஏன்னா இது வந்து பப்ளிக்காக ஓகே நம்ம இது பண்ணோம்னா இது ஏன் ஓகே ஒர்க் ஆகும். ப்ரைவேட் ஐபி வந்து நம்ம பிட்வீன் கனெக்ட் பண்ணுறது. பப்ளிக் ஐபி வந்து உங்களுக்கு எந்த சர்வரில் போனாலும் ஒர்க் ஆகும். இதுக்கு இன்டர்நெட் இருந்தாலே இது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே இது ஏன் ஒர்க் ஆகல அப்படின்றது செக் பண்ணுறேன். சார் நான் பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். சரிங்களா? திரும்ப இதே ஓகே சார். செட்டப் நான் பண்ணி கொடுப்பேன். அது தெரிஞ்சிருச்சுன்னா அது ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. என்ன ஓகே அப்படின்றத நம்ம ஓகே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே. சொல்கிறேன் பார்த்துட்டு சொல்கிறேன். இது வரைக்கும் ஆனால் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே? என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எதுக்காக நம்ம அந்த விபிசி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண வரைக்கும் எல்லாம் புரிஞ்சிச்சு சார். ஓகே. எல்லாம் 2